ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? நான் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா நம்ம வண்டியை பார்க்க போகிறோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நான் என்னோடய வண்டியை நான் காட்டுனதே இல்லை. நம்ம பைக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே மாதிரி கரெக்டாக வியூ நல்லா இருக்கான்றது கொஞ்சம் செக் பண்ணியிருக்கேன். மொபைலில் தான் செக் பண்ண போகிறேன். கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி வண்டியை காட்ட போகிறேன். அதே மாதிரி வண்டியை கொஞ்சம் க்ளீன் பண்ணோங்க இன்றைக்கி. வண்டியை க்ளீன் பண்ணோம். ஐயோ ரொம்ப ஷேமாக இருக்கானே. நீங்கள் பார்த்தீங்களா? முகத்துக்கெல்லாம் பவுடர் அடிச்சுக்கிட்டு விளையாடிக்கின்னு. சரிங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிளாத்துன்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ஃபைபர் கிளாத்துன்னு சொல்லுவாங்க வண்டியை துடைக்கிறதுக்கு. நம்ம வண்டி இது தாங்க. நல்லா இருக்குங்களா? இது எப்போ வாங்கினதுன்னா ஜனவரியில் 18ஆந்தேதி 19ஆந்தேதி தான் எப்போ வாங்கின மாதிரி இருக்குது. அப்போ தாங்க நினைக்கிறேங்க. வண்டி கொஞ்சம் வெளியே தள்ளிக்கலாம். கரெக்டாக தான் இருக்கா? கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரேமா ஒரு நிமிஷங்க, வண்டி கொஞ்சம் வெளியே தள்ளிக்கிறேன். அம்மா அப்பா வேறு அந்த நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே என்னடா இவன் இன்னுமே வரலையே அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. கண்டிப்பாக திட்டு தான் வராங்க. இது நான் இது என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பாருங்கள் வண்டி எப்படி இருக்குன்ட்டுன்னு. இது கோபுர கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். கேமரா ரிவ்யூ பண்ணியிருக்கணும் எப்படி இருக்கு என்னான்ட்டுன்னு. அன்பாக்சிங் பண்ணுவாங்கள்ல, அது நான் பண்ணவே இல்லை. டேரெக்டாக ஹெல்மெட்டில் மாட்டிக்கின்னு பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாம் ஒரு பெரிய கதைங்க இந்த கேமரா வாங்குறதுக்கு. நல்லா இருக்குங்களா? கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். எல்லாம் க்ளீன் பண்ணணும். நேற்று வேலூரில் போயிட்டு வாங்கிட்டு வந்துச்சுங்க. வண்டி கழுவுனாவே ஏன் தான் அங்கே துரு பிடிக்குதுன்னு தெரில. எல்லாருக்குமே அப்படி தான் அந்த ஒரு ப்ராப்ளம் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப டர்ட்டியாக இருக்குங்க. வண்டி எப்போவுமே அங்கே தான் வருது இந்த இடத்துல. இது அப்பா வண்டி. இது நம்ம வண்டிங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? எனக்கு இது பெருசுங்க. சரிங்க, இது மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. இதில் தான் வண்டி துடைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் துடைச்சிட்டு அதுக்கப்புறம்தான் இதில் தண்ணி போட்டு துடைக்க போகிறோம். வண்டியெல்லாம் கழுவ மாட்டேங்க. வாஷ் பண்ணால் துரு பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கும் அந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தில் துடைச்சிட்டு வண்டியை அவன் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கானே. எனக்கு வேறு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எனக்கு வேறு எடிட் பண்ண தெரியாது. அமைதியாடுறா சேட்டை. இங்கே உக்காந்துக்கோப்பா. இங்கே உட்காரு. வண்டி இன்றைக்கி நான் எங்கே போக போகிறேன்னா வேலைக்கு தாங்க போகலான்ட்டு இருக்கேன். வேலைக்கு போகலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். வண்டியை எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடணுன்ட்டுன்னு. வீட்டில் என்ன விட மாட்டேன்றாங்க. இதுக்கு முன்னே அப்படி தான் வேலைக்கு எடுத்துன்னு போய் காலை உடச்சின்னு 1 லட்ச ரூபாய் செலவு வச்சேன். மறுபடியும் இப்போ எடுத்துன்னு போய் இந்த வாட்டி என்ன உடச்சின்னு வரலான்னுக்கிறேன்றாங்க. காலையிலேருந்து அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்குங்க. வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியாவது எடுத்துன்னு போயிடலான்னு பார்க்குறேன். எடுத்துன்னு போனால் விளாக்ஸு பண்ண முடியும், நிறையா வீடியோஸு பண்ண முடியும். ஏன்னா வண்டி இல்லை அங்கே. ஆந்திரா எடுத்துகிட்டு போகணுங்க. எங்கேயும் கூட இல்லை. இங்கே எங்கேயாவது இருந்தால் கூட ஒத்துந்துருப்பாங்க. சரி எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லி அவ்வளோ தூரம் 600 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போகணுங்க. கிட்டத்தட்ட விஜயவாடா கிட்ட. நிறைய பேருக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன் விஜயவாடான்றது. அந்த இடத்துக்கு தான். அங்கன்னா அது பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் குண்டூர் டிஸ்ட்ரிக்கு சிலுக்குலூர்பேட்டை. அங்கே தான் வேலை செய்கிறேன். பைக்கர் தாங்க வேலை செய்கிறதுன்னு. எனக்கு ஒரே குஷியாக இருக்குது. ஏன் தெரியுமா? நான் ஹெல்மெட்டில் கேமரா செட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட் டைம் எல்லோரும் பண்ணுற மாதிரி, எல்லோரும் வீடியோஸ் பண்ணுற மாதிரி நானும் இப்போ வீடியோ பண்ணிகிட்டு இருக்குன்றதுனால அது ஒரு ஜாலியாக இருக்குது எனக்கு. வண்டி வேறு நானும் எல்லோரும் மாதிரி வீடியோ பண்ணணும். ஐயோ, இந்த வண்டி வாங்குறதுக்கு எவ்வளோ நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு தெரியுமா? அந்த வண்டியை விற்று இந்த வண்டியை எடுக்கிறதுக்கு அம்மா
அவ்வளோ ட்ராமா பண்ண வேண்டியதாக இருந்துச்சு வீட்டில். இதெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சு அப்போ நீ ட்ராமா பண்ணி தான் எடுத்தியான்னு சொல்லி நினைப்பாங்க. பார்த்துக்கலாம், வீடியோலாம் அவங்கெல்லாம் பெருசாலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இது இந்த கேமரா வாங்குறதுக்கே நீ எல்லாம் அவ்வளோதான், நீ உருப்பிட மாட்ட, இன்னும் என்னென்ன பண்ணுறே பண்ணு, காசெல்லாம் வீட்டிலலாம் கொடுக்கவே கொடுக்காத, எனக்கு வேணவே வேணாம், நீயே எல்லாம் வீட்டு செலவு எல்லாம் நீயே பாருன்றாங்க. நம்மளுக்கு என்னவோ அது வீடை தெரியாது. ஜாலியாக சுற்றணும்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் சுற்றிடுவேன். எதுவும் வாங்கணும்னு சொல்கிறீங்களா, கூட வாங்கிடுவேன். இதை பற்றி பெருசாக தெரியாது. அவங்கெல்லாம் அனுபவப்பட்டவங்க, எப்படி செலவு பண்ணணும், எப்படி காசு சேர்த்தணுன்றது அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். நம்மளுக்கு சம்பாதிக்க மட்டும்தாங்க தெரியும், காசு சேர்த்தெல்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு நான் எப்படின்னா இந்த மாதிரி தாங்க, ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தில் இந்த மாதிரி எல்லாம் துடைச்சிடுவேன். துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கிளாத்து இந்த இங்கே பாருங்கள், இவனை பாருங்கள், முகத்துக்கு பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் எப்படி இருக்கான்னு. இப்படி இருந்தால் தான் அவனுக்கு பிடிச்சிருக்கான், ஃப்ரீயாக இருக்கான். பார்த்தீங்களா எனக்காக எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு. நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா வாங்கணுன்றதுக்காக, வீடியோஸ் பண்ணணும், யூடியூப்பில் போடணுன்றதுக்காக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போவே அவங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வளரல. வளர்ந்தா அவங்களால தான் நம்ம வளர்ந்தோம் செஞ்சோன்னு சொல்லலாம். நம்மளும் ஒன்றும் வளரவே இல்லையே. அதனால் வளர்ந்த பின்னாடி சொல்லுவோங்க. அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கும் அந்த மரியாதை நல்லாயிருக்கும். ஐயோ இது ரொம்ப கலைச்சியாக இருக்குங்க. இந்த வண்டியெல்லாம் இவ்வளோ கேவலமாக வச்சுன்னு இருக்குது நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுங்களா, அங்கே பாருங்கள், அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. நிலம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிலம் கேவுரு பயிர் தான். அதாவது நிறைய பேர் கேவுருன்னா என்னன்னு தெரியுமா, இந்த கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க. இந்த கோயம்புத்தூர் சேலம் சைடில், எங்கள் சைட்லலாம் ஷார்ட்டாக இப்படி தாங்க சொல்லுவாங்க. வில்லேஜ் இல்லையா, கேவுருன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் என்னப்பா, ராகின்னு சொல்லுவாங்க. வெஹிக்கிள் வேறு செஞ்சிருந்து விட்டனே. அவ்வளோதாங்க. அடுத்து வந்து தண்ணி போட்டு தாங்க துடைக்க போகிறோம். ஏய் நீ வா அமைதியாரா சேட்டு, நான் துடைக்கிறேன். ஐயோ இவன் வேறு இடையில வந்துட்டு எதுவும் நினச்சிக்காதீங்க. தேவ் ஒரு சில இடத்துலலாம் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கட் பண்ணி உங்களுக்கு பண்ணுறேங்க. எடிட் பண்ணும்போது அவனை கொஞ்சம் தூக்கிடுறேன், ரொம்ப டட்டியாக இருக்கான் ட்ரெஸ் இல்லாமல். இந்த மாதிரி ஈரத்துணியில் வந்து ஃபஸ்ட்டு நான் துடைச்சிடுவேங்க. ஈரத்துணியில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஈரத்துணியில் அந்த கிளாத்தில் மொத்தம் எல்லாம் ட்ரை பண்ணிவிடுவேன். இந்த ஈரத்தெல்லாம் எடுத்துடுவேன். எப்போவுமே வாட்டர் வாஷே பண்ணக்கூடாதுங்க. வாட்டர் வாஷ் பண்ணாவே கலரு கொஞ்சம் ரொம்ப ஷேடாகும், இந்த ஷைனிங்ன்றது இருக்காது. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணிக்கிறது மேல். இது வந்து எனக்கு யார் சொன்னாங்கன்னா, பேர் சரிங்க, அவர் பேர் சரியான ஞாபகம் வரல, ஃப்ரெண்டுன்னே வச்சுக்கோமே. அந்த மாதிரி பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கணுங்க. வாட்டர் வாஷ் பண்ணாவே இப்படி தான் துரு பிடிக்கும், ரொம்ப பழசாயிடும்னு. ஏன்னா இதுக்கு முன்னே நான் பழைய வண்டி வச்சுட்டு இருந்தேன். அந்த வண்டி பார்த்திங்கன்னா பிளாக் கலரு FZ25. அந்த ஃபோட்டோ எடிட்டிங் பெருசாக வராது. இது பேசிகிட்டு இருக்கும்போதே வேணால் அந்த ஃபோட்டோ கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேங்க, பாருங்கள். அந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு நான் வச்சுட்டு இருந்தேன். அந்த வண்டியில் தான் ஆக்சிடெண்ட் கூட ஆச்சு. நல்ல வண்டிங்க. அனவசரமாக இந்த வண்டிக்கு ஆசைப்பட்டு அந்த வண்டியை விற்கிறதா போச்சுங்க. ரொம்ப கம்மியாக விற்றுங்க, மனசே கேட்கல. இருந்தாலும் விற்றா தான் இந்த வண்டி வரும்ன்ற நிலைமை. ஏன்னா நிறைய பேர் யங்ஸ்டாருங்கெல்லாம் R15ன்னு சொல்லிட்டு, நான் R15 வாங்கணுன்னெல்லாம் இல்லை. எனக்கு R15 மேலெலாம் ஆசை இல்லை. ஸ்போர்ட்ஸ் பைக்கு டச் பண்ணி இன்னும் பார்க்கணும் அது எப்படி இருக்குது.
அந்த பொசிஷன், வண்டி ஓட்டுற பொசிஷன் எப்படி இருக்குது, ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் இந்த வண்டியை வாங்குற நிலமை இருந்துச்சு. ஐயோ டிடிஎஃப் மாதிரி சொல்லலாம். இங்கே பாருங்க என்ன வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு. பாருங்க குட்டி டிடிஎஃப்ங்க. ஃபுல்லாக மொத்தம் எல்லாம் தண்ணி போட்டாங்க. நான் எல்லாம் தொடச்சி வைக்கலன்னு பார்த்தேன், மொத்தம் க்ளீன் பண்ணுற பேரில் எல்லாம் தண்ணியாக ஊற்றி வச்சுட்டுக்கிறான். தண்ணி பட்டாவே துரு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதனால் எப்போவுமே வண்டியை வந்து வாட்டர் வாஷ்ன்றது பண்ணக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்போவுமே இந்த மாதிரி தொடச்சி தான் வச்சுக்கணும், க்ளீன் பண்ணிக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்க தான் எடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் வாஷ் கொடுக்காம நீங்களாக தொடச்சிக்கிறது நல்லதுங்க. எப்போயாவது வேறு வழி இல்லாமல் ரொம்ப உங்களுக்கு டைம் இல்லையா, அப்படி ரொம்ப சேரு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா தப்பில்லை. அப்போ 1 டைம் 2 அந்த மாதிரி பரவாயில்ல. அந்த மாதிரி டைமில் வாட்டர் வாஷ் கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே பாருங்கள், இவன் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. இவன் வேறு ஃப்ரேமில் வந்துகிட்டே இருக்கான். வர்றது எல்லாம் பிரச்சனை இல்லை, ட்ராயர் போடாமல் இருக்காங்க, அதுதாங்க பிரச்சனை. ஏய் இங்கே வாடா சேட்டை, இங்கே வா, நீ வா, இங்கே ஃபஸ்ட்டு வா. உனக்கு ட்ரைடாக போட்டு விட்டுறேன். இதான் இது போட்டுக்கப்ப. போட்டுக்கப்ப. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கான்னு, எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கான் பவுட்ரு அடிச்சு. பவுட்ரு ஒன்றும் இல்லையாப்பா இருக்கா? இந்த கூடப்பா இல்லைப்பா, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன்ப்பா. நம்ம நிலத்துக்கு போகலாமா? அவங்க வாத்ரா வேண்டாம் கூட, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நீ வந்து பெரியவனா ஆயே, நீ வந்து சேட்டை, நீ பெரியவனா ஆயே எனக்கு ஒரு 10 hour வாங்கி தந்துடுறா சேட்டை, போதும். வேறு எதுவும் வேணாம் எனக்கு. சரி, நான் உனக்கு பானிபூரி வாங்கி தரேன், நீ எனக்கு 10 hour வாங்கி தரியா? சரி. பார்த்தீங்களா, செம்ம ஜாலியாக இருப்பாங்க. எப்போவுமே துருன்னு இருந்துகிட்டே இருப்பான், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான். சேட்டைன்னா சேட்டை தான், சும்மாவே இருக்கவே மாட்டான். இந்த வீடு பார்த்தீங்களா எவ்வளோ டெட்டியாக இருந்தது. இப்போ தண்ணி பட்டதுமே எவ்வளோ ப்ளூ கலராக பளிச்சுன்னு இல்லை. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்க போகிறாங்கன்றது தெரியலையே. யாருன்னு உங்களுக்கு செலவில் இல்லை. மை சன், என்னோட சன்னுங்க. ஏய் வேணாண்டா, அமைதியார். இப்போ கொஞ்ச நேரம் அமைதியார். நம்ம வேலை போகலாமா? முடி வெட்டினு வரலாமா சேட்டை? போய் நம்ம போய் ஹேர் கட் பண்ணு வரலாம். நீ நான் ஒன்றா போய் பண்ண வரலாமா? சரி. ஹெல்மெட்டு போட்டுருந்தாங்க வீடியோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டுக்கிறேன் கேமரா, அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா வரப்போகுதுன்னு தெரியல. ஐயோ செயின் எல்லாம் க்ரீஸ் எல்லாம் ஆகுதுங்க. க்ளாத்து க்ளீன் பண்ணாவே ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாம் பாருங்களா எப்படி இருக்கு. இவன் எல்லா கிளாத்தும் நினச்சிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்களா நான் சேட்டை பண்ணுறான்னு பாருங்கள். சரிங்க, நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வண்டியை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் போல் இருக்குது. ஆனால் நான் இதில் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன சொன்னால், வண்டி வந்து எப்போவுமே வாட்டர் வாஷ் கொடுக்காதுங்க. தயவு செய்து வாட்டர் வாஷ் மட்டும் கொடுக்காதுங்க. கண்டிப்பாக துரு பிடிச்சிக்கிட்டே இருக்கும், தண்ணி பட. அதே மாதிரி மழையெல்லாம் விடாதீங்க, விட மாட்டீங்க.
நான் வந்து ஃபஸ்ட்டு வண்டி அப்படி தான் விட்டு விட்டு ரொம்ப தூரம் பிடிச்சி போச்சுங்க. ரெஸ்ட்டு அதிகமாக உட்கார ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு துணியில் அது கூட நார்மல் துணியை யூஸ் பண்ணாதீங்க. இந்த இந்த கிளாத் வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. இது பாருங்களா, இது வந்து ஆன்லைனில் கிடைக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். 260 சரியாக ஞாபகம் இல்லை. இது பாருங்களா, என்ன பண்ணுறான் பாருங்கள். அப்போ போதும்டா. இப்படி தாங்க நிறைய பேர் மோட்டோ விலாக் பண்ணுறவங்கெல்லாம் எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு ஃபஸ்ட் டைமே நிறைய இந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் அப்பா. சேட்டு சரி சரி, வேண்டாம் நிறுத்து போதும். சரிங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வாங்கிக்கோங்க. இது வந்து அதிகமாக காருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பைக்குக்கும் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பைக்குக்கு யூஸ் பண்ணலாங்க, தப்பு இல்லை. அது கண்டிப்பாக பைக்கு யூஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி கிளாத்தில் துடைச்சோம்னா ஸ்க்ராச்சஸ் வந்து அதிகமாக விழாது. அப்புறம் அதாங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நார்மலாக ஒரு ட்ரையான கிளாத்தில் வந்து துடைச்சிக்கங்க. வண்டியை க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிட்ட பின்னாடி கொஞ்சம் தண்ணி எடுத்து இன்னொரு கிளாத்தை வந்து தண்ணியில் போட்டு டிப் பண்ணி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் துடைச்சிடுங்க. ட்ரை கிளாத்தில் வந்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் எடுத்துடுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் க்ளீனாக பளபளன்னு இருக்கும். அந்த நீட்டாக க்ளீனாக இருக்கும். இது பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கிளாத்து சரியில்லை, அதனால் பார்த்தீங்களா இந்த ஈரத்தண்ணியில் துடைச்சி இது எப்படி இருக்குங்க, முதியறப்பு பாருங்கள். டேங்கு மேலெல்லாம் எப்படி இருக்குங்க. சரிங்க, ஓகேங்க. இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். பாய்.